ஆபத்தான ரொம்பவே பயங்கரமான இந்த புதக்குழியில இறங்கி வேலை செய்யறதுக்கு யாருமே முன்னாடி வரமாட்டாங்க. இது உள்ள இறங்கி வேலை பார்த்தா அந்த கான்ட்ராக்டர் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குழிக்குள்ள இறங்கி இறந்து போயிருப்பாரு. அவரை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. இதனாலயே அங்க இருக்கிற எல்லாருமே இந்த குழிக்குள்ள இறங்க பயப்படுறாங்க. ஆனா அங்க நின்னுட்டு இருக்கிற ஒருத்தவர் மட்டும் நான் இறங்குறேன்னு முன்னாடி வராரு. ஏன்னா அதுல வர பணத்தை வச்சுதான் இவரோட பையனை ஸ்கூல் ஃபீஸ்னா கட்டி நல்லா படிக்க வைக்க முடியும். ஆனா அந்த குழந்தை கூட இவரோட குழந்தை கிடையாது. இவர் பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்கும் போது ஒரு சின்ன குழந்தைய இவர் பக்கத்துல போட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தைய தான் எடுத்து இவர் வளர்த்துட்டு வராரு. தன்னோட குழந்தை இல்லைனாலும் இந்த குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாமேன்னு இவரு படிக்க வைக்கிறாரு. இவருக்கு அதிகமான பண தேவை இருக்கிறனாலதான் இது மாதிரியான ரிஸ்கான வேலையனா இவரு பாக்குறாரு. இவர் குழிக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் எந்த அசைவும் இல்லாதனால இவரை மேல தூக்கிடுறாங்க. வெளியே வந்ததை பார்த்தா இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன் டியூப் மேல ஒருத்தவன் காலை வச்சு நின்னுகிட்டு இருக்கான். இவர் கோவத்துல காலை ஏறான்னு கத்திட்டு மறுபடியும் அந்த குழிக்குள்ள இறங்குறாரு. இந்த டைம் உள்ள போனவரு ரொம்ப நேரமா உள்ளே தான் இருக்காரு. அவர் கட்டியிருந்த கயிறும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே தான் இருக்கு. இவர் உடம்புல கட்டியிருந்த மொத்த கயிறுமே உள்ள போனனால இவர் அடிப்பகுதிக்கு போயிட்டாருன்னு மேல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவரை மேல இழுக்கிறானுங்க. அவர் வேலை முடிஞ்சதுமே பக்காவா வேலையை முடிச்சுட்டேன்னு கைய காட்டுறாரு. வெளியே வந்ததும் அவரோட மாஸ்க கழட்டி பார்த்தா அவருக்கு மூக்குல ரத்தம் வருது. இப்படின்னா இருந்தும் நீங்க கொடுக்க வேண்டிய காசை என்கிட்ட கொடுங்கன்னு கைய நீட்டுறாரு. அவங்களும் அந்த பணத்தை கொடுத்துடுறாங்க. அந்த பணக்கார ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த பையனோட அப்பாவும் அங்க வராரு. நீ இங்கன்னா வந்து ஏன் என் மானத்தை வாங்குறேன்னு அவங்க பையன் வந்து அவங்க அப்பாவை கத்துறான்.